ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் 2 விஷயத்துக்காக. அதை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி யாராருக்கெல்லாம் பர்த்டே, யாராருக்கெல்லாம் வெட்டிங் டே இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஒரு நிமிஷம் இருங்களேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட்றேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பியாக இருங்க. நானும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஒருத்தன் திருட்டு போன மாதிரி டீ இருக்குதா இல்லையான்னு ஏறி செக் பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி அரிக்கு ஸ்கூல் லீவு. ஏன் ஸ்கூல் லீவுனா, காலையிலே சார் கிளம்பிட்டார். பூரியெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு கிளம்புனார். யூனிஃபார்ம்லாம் போட்டு 6:30 மணிக்கு வேன் வர நேரத்துக்கு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஸ்கூல் லீவு, மழை நேற்று நைட்லேருந்து விடாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏன் இப்போ அவங்க பார்த்தேன்னா, மேலே நான் வச்சுருக்கேன், அதை ஏறி மேலேருந்து எடுக்கிறான். அது ரொம்ப இப்படி நான் பார்க்கலன்னு வச்சுக்கேன். அவன் இன்னும் அந்த கிச்சன் மேலே ஏறி மேலே செல்ஃபு மேலே வச்சுருக்க ஃபோனை அவன் எடுக்க பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவன் முறைச்சேன் நான். நீங்கள் உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் குழந்தைய இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. 2 சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் சர்ப்ரைஸ் இல்லை, அது நார்மலான விஷயந்தான். நம்ம 16,000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். என்ன 16,000 சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை நம்பி என்னுடைய வீடியோ பார்த்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. இந்த 16,000 சப்ஸ்கிரைபர் வந்தது எல்லாமே உங்களால் தான். நீங்கள் கொடுத்த அந்த நம்பிக்கை, தைரியத்தினால தான். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே நான் மாமா என்னை விட்டுட்டு போய் இன்றைக்கி இந்த இடத்த நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு, நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கம், நீங்கள் கொடுத்த அந்த தைரியம், சரிங்களா? அதனால் எல்லாருக்குமே நான் என்னுடைய தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா படிக்க தெரியாத எனக்கே இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தைரியத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, உங்களுடைய உரிமை அப்படின்றது எல்லாத்தையுமே கொடுத்து இன்றைக்கி நீங்கள் இங்கே தான் இருக்கணும், போராடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைங்களே இல்லை. நேற்று நைட்டு எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் கைக்கு என்னுடைய மொபைல் வரும்போதும் சரி, இல்லை கரெக்டாக என்னுடைய மொபைல் கைக்கு வந்தப்போ தான் அந்த 16,000 வந்தது. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மாமா கிட்ட மொத்தம் 2 பொருள் கேட்டிருக்கேன். என்னென்ன பொருள் கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு பொருள் கிடச்சிருச்சு, அது மொபைல், அது கிடச்சிருச்சு. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சர்ப்ரைஸ் தான் அது, சரிங்களா? எல்லாமே அதை பார்த்தாச்சு, எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. ஆனால் பட் அதை நாளைக்கு எடுப்பேனா இல்லை திங்கக்கிழமை போய் எடுப்பேனா அப்படின்றது தெரியல. என்னது அப்படின்றத ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது என்னது, யார் எத்தனை பேர் என்னை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். எனக்கு அது தேவை, ரொம்ப தேவை. அத்தியாவசியமான பொருள் இல்லை, ரொம்ப தேவையான பொருளை தான் நான் கேட்டிருக்கேன் நான் மாமா கிட்ட. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாமே முடிச்சாச்சு. மாமா சென்னையிலே இருந்துட்டு இங்கே நிறையா வேலை எனக்கு முடிச்சு கொடுக்குறாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ்ப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன், ஏன் வீடியோவே பார்க்க மாட்டேன்றீங்க? என்ன தான் ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்கள், என்ன தான் ஆச்சு? ஏன் இப்போல்லாம் வீடியோ வியூவர்ஸே போக மாட்டேனுது? வீடியோ போர் அடிக்குதா? வீடியோ ஏதாவது குறையாக இருக்குதா? எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட் வந்தாலும் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்ல. ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்ல. அப்போ ஏன் வியூவர்ஸ் போக மாட்டேனுது? யூடியூப்பில் தான் கேட்கணும் அப்போ நான் அடுத்தது, சரிங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க போயிட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 16,000 சப்ஸ்கிரைப் எடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டேன், ஓகேங்களா? அடுத்தது மாமா ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு மாமாவுக்கும் நன்றி சொல்லியாச்சு, ஓகேங்களா? அதை தான் பார்க்க போகிறோம்.
மாமா எனக்கு எப்படி ஃபோன் வாங்கி கொடுத்தாரு என்ன அப்படின்றதையும் நான் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துடலாம். ஃபோனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் சொல்லியிருக்கேன் ஃபோனுடைய ரேட்டு எவ்வளோ, ஃபோன் வந்து புது ஃபோனா செகண்ட் ஹேண்ட் ஃபோனா அப்படின்றது எல்லாமே நான் அதில் வந்து சொல்லியிருக்கேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவாக தான் போய்கிட்டு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்ற நான். மழைங்க, சரியான மழை. நீங்கள் காலைல லைவில் கூட பார்த்துருப்பீங்க. இன்னும் மழை விடவே இல்லை, பேஞ்சு அப்படியே இருக்குது. ஒருத்திக்கு எனக்கு சரியான சண்டை காலையில் என்ன ஆனாலும் சண்டை போட்டுட்டு நான் எவ்வளோ அழகாக சிரிச்சின்னு இருக்கேன் பார்த்தியா. அதெல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியத்தினால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கேன். நீ என்ன வேணால் பேசிட்டு போ, என்ன வேணால் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தரமாக சண்டை போட்டு விட்டுட்டு வந்து நான் மட்டும் என் வேலையை என்னவோ நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை பற்றி பயப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. அது ஏன் அப்படின்றத வேணால் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றத. பார்க்கலாம் வீடியோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா பையங்க, மாமாவுக்கு பங்காளி முறை. இவங்க வந்து இவங்ககிட்ட தான் சொல்லியிருந்தோம், நம்ம மாமா இல்லை அப்படின்னா இப்போது ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்க இல்லைன்னா ஹெல்ப் பண்ண சொல்கிறது தான். அந்த மாதிரி தான் வந்து நம்ம நேற்று இவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி ஹெல்ப் பண்ண சொன்னதோடு தான் இவங்க வந்து மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது மொபைலு. ரொம்ப ஹாப்பி. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க மட்டுமே தான் போனாங்க, இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணி ஹாப்பியாக இருக்கீங்க பார்த்தீங்களா. வந்துடுச்சு நமக்கு லைவ் படிக்கிறதுக்கு மொபைலு. இவ்வளோ நல்லா இருக்குல்ல, கவர் நியூவாக இருக்கு பாரு பார்த்தீங்களா. எனக்கு பிடிச்ச மாதிரி கவர் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய புது ஃபோனு. இது புது ஃபோனுன்றத விட நல்லா இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாமாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மாமா அங்கேருந்து எனக்கு இங்கே வாங்கி கொடுத்த ஃபோனு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மாமா கிட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு லைவ் வராமல் என்ன ஒரு மாதிரி இருக்கும்மா, லைவ் வந்தால் படிக்கணும், அதனால் ப்ளீஸ் இருங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன், ஃபேன் ஆஃப் பண்ணால் தான் சத்தம் கேட்கும். அப்போ வந்து நான் மாமா கிட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு லைவ் வராமல் ஒரு மாதிரி இருக்கும் மாமா, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ மாமா சொன்னாங்க, புது இன்னைக்கு காலையில் தான் நான் டிசைட் பண்ணி சொன்னேன். ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்த நான் வந்து மாமா கிட்ட லவ் யூ மாமா, தேங்க்ஸ். சரியா, நான் கேட்ட உடனே எனக்கு வாங்கி கொடுத்தது லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். நான் 2 விஷயம் கேட்டிருக்கேன். அதில் முதல் விஷயமாக தான் எனக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. ஆனால் இது வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் ஃபோனு தான். எப்படி சொல்கிறதுனா புது ஃபோன்லாம் கிடையாது, செகண்ட் ஹேண்ட்ஸ் ஃபோனு தான். விவோ. டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து தம்பி கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அவர் வந்து தம்பி, சரிங்களா. ஓகே, சூப்பர். ஆனால் இது வந்து இதனுடைய ஒரிஜினல் ரேட்டு வந்து 25,000 சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சி அப்படின்றதுக்காக வந்து இதை சேல்ஸ் பண்ணாங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம பூந்தல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சிலாம் நமக்கு தெரியாது. பட்டு நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாப்புல தம்பி வந்து நாங்கள் காலையில் தான் சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு யாருக்கோ வேற ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்றதுனால தம்பி என்னப்புல மாமா கேட்ட உடனே ஃபோனு இருக்குது, அதனால் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஈவினிங் ஒரு 5 மணி போல் போனாங்க. 5 மணிக்காக போயிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. செம்ம 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 சூப்பராக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குன்றதை நீங்களும் எனக்கு பார்த்து சொல்லுங்கள். உண்மையாக நல்லா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. யாராருக்கெல்லாம் எனக்கு லைவுக்காக இந்த ஃபோன் வந்திருக்கு. ஏன்னா நானுமே லைவ் வராமல் அவங்கள நிறைய மிஸ் பண்ணுறேன். அதனால் வந்து ஃபோன் வந்துடுச்சு. இனிமேல் தண்டமுமே லைவ் வருவேன், டோன்ட் ஃபீல். ஓகேங்களா. படிக்க தெரியல அப்படின்றதுக்காக லைவ் வராமல் இருந்தேன். இப்போ வந்து நமக்கு ஃபோன் வந்துடுச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் நான் லைவ் வந்துடுவேன். ஓகேங்களா. இதுக்கு வந்து இன்னும் சிம்முலாம் போடவே இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் கரெக்டாக மணி 8 ஆக போகுது. இப்போ தான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க தம்பி என்கிட்ட. ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து
நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் இமெயில் ஐடி எதுவுமே போடல. இதுக்கு மேலே தான் நியூ இமெயில் ஐடிலாம் போட்டு ஓப்பன் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு இதில் இருக்க சிம்மை கழட்டி இதில் போட்டு லைவ் வந்து முடிச்சிடலாம். லைவ் வந்து முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கலாம். திரும்பவும் அகெயின் என்னுடைய புது ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புது மொபைல் வந்தது. மாமாவுடைய மொபைலுமே நம்ம மாமாவுக்கு ஒரு மொபைல் வாங்கினோம். பட் ஆனால் அதை நான் வந்து வீடியோ போடலை. அந்த மொபைல் வாங்கினோடனே மாமா வச்சுருந்த மொபைல் நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுமே நல்லா யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் சார்ஜர் போட்டார். டக்குன்னு அந்த ஃபோனுமே இதுவாகிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆனது. ரெண்டாவது ஆன் ஆகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். புதுசாக மாமாவுக்கு 4000 கொடுத்து செயின்நெட்ஸில் வாங்கினல அந்த ஃபோனை தான் மாமா வந்து அது நான் என்னுடைய லைவுக்காக நான் பர்சனலாக வாங்கினது. ஆனால் அது மாமா எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அது மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது வந்து எனக்கு வந்து நான் லைவுக்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ மாமா என்ன பண்ணாங்கன்னா, சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட கேட்டு நான் கடைக்கு போகிறதா இருந்தது. பட் மாமா என்ன சொன்னாங்கன்னா, நீ போகாத, தம்பியே வாங்கிட்டு வருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் போயிட்டு தம்பியாக வாங்கிட்டு வந்த ஃபோன் தான் அது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பொருளும் கேட்டிருக்கேன், அது என்னது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அது என்னது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபோனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 6500 6400 இந்த ஃபோனுடைய ரேட்டு. அவங்க வாங்கி கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ தான் வாங்கியிருக்காங்க. ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரிஜினல் ரேட் எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் கேட்டு மாமா கிட்ட சொல்கிறேன் நான். ஆனால் இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 6500. ஐயோ, ஃபோனுடைய ரேட்டு சொல்லிட்டேன் நான். இல்லை, அதை ஃபோனுடைய ரேட்டு வேணாம். இதனுடைய ரேட்டு வந்து நான் பரவாயில்ல இருக்கட்டும், 6500 இந்த ஃபோனுடைய ரேட்டு. இந்த கவரு, டெம்பர் கிளாஸ் எல்லாமே சேர்த்து தான் 6500. சரிங்களா? நல்லா இருக்குங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிம்மத்துக்கு இதில் போட்டு நம்ம லைவ் வரலாம். ஓகேவா? சீக்கிரம் போகலாம் லைவுக்கு. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா, லவ் யூ மாமா. எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு இன்னொரு கேட்டிருக்கேன், அந்த பொருளையும் கொஞ்சம் சண்டை விடாமல் வாங்கி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் என் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.